வணக்கம், நான் உங்கள் விஸ்வா. இப்போது நம்ம வெளியே பைக்கில் போகும்போது கேர்ஃபுல்லாக போகணும். நமக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா இந்த ஆக்சிடெண்ட்டில் மைனராக சின்ன சின்ன ப்ராப்ளத்தோட நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம்னா சேஃப், ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா அது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் தான் வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? நெக்ஸ்ட்டு உங்களால் மற்ற ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு வேலை செய்வாங்க, ஒரு இடத்துக்கு போவாங்க. ஸோ அது எல்லாமே ஸ்ட்ரகிள் ஆகும். உங்களுக்காக அவங்க எல்லா வேலையும் விட்டுட்டு வருவாங்க, ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் லைஃப்பில் உங்களுக்கு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் கரெக்டாக ஒரு மெடிசன் எடுக்கணும், டேப்லெட் எடுக்கணும் அப்படின்னா ஸோ அதை ப்ராப்பராக எடுக்கணும், ப்ராப்பராக பண்ணணும். அதுக்கான விஷயங்களை நீங்கள் கரெக்டாக டே டு டே பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா என்ன நடக்கும்? உங்களுக்கு அது ஒரு பெரிய ஆபத்தாக முடியும், ஓகேங்களா? ஸோ லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் லைஃப்பில் நடக்கும். அப்படி நடந்துச்சு, ஒரு டைம் நடந்துருச்சுன்னா ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களை கூட இருக்கிறவங்க, உங்களை பிடிச்சவங்க எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது நடந்து போச்சுன்னா அது தாங்கிக்க முடியாது. ஸோ உங்கள் உடம்பை நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஒருத்தர் உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை, நீ கரெக்டாக போ, கரெக்டாக சாப்பிடு, கரெக்டாக பண்ணு அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு டைம் இருக்காது, ஓகேங்களா? உங்கள் உடம்பை நீங்கள் தான் பார்க்கணும், உங்கள் ஹெல்த்தை நீங்கள் மட்டும்தான் பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் கேர்லெஸ்ஸாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? பாய் அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ.